கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச சொன்ன வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாஞ்சியாக இருக்கிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 16 25வது வசனம். பிள்ளைங்க யாராச்சும் வாசிக்கட்டும். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் யாரெல்லாம்? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் கடந்து வந்த உங்கள் அனைவரையும், ஊழியக்காரர் எல்லாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனம் மூலமாக புதிய ஒரு 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 வசனத்தை, ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு. இங்கே கவனிங்க, என்ன செய்கிறாங்களா அவங்க? யாரெல்லாம்? பவுலும் எந்த நேரத்தில்? நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து. சரி, எதற்காக இவர்களை சிறைச்சாலையில் போட்டாங்க? நீங்கள் யாரும் வாசி இல்லையா? சரி, நான் சொல்லலை. இங்கே இந்த பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணும்படியாக ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருந்தாங்க. இங்கே 16வது வசனம் வாசிங்க. 16. யார் பார்த்தீங்களா? பவுல் சொல்கிறாரு, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் ஆதாயத்தை உண்டு பண்ண ஒரு பெண் எங்களுக்கு யாருக்கு எதிர்பட்டாள்? எங்கே போகிறாங்க அவங்க? ஜெபம் பண்ணும்படிக்கு போய் கொண்டு இருக்கும்போது திடீர்னு குறி சொல்லுகிற பெண் திடீர்னு எதிர்பட்டாள். நம்ம ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கோங்க. தீர்க்கதரிசியான தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு பெண். இப்போ என்ன சொல்கிறாங்க? அவங்க பவுலை பார்த்து 17 வாசிங்க. அவள் கவனிங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று. ஆவி வேறதான், ஆனால் சொல்லுகிற விஷயம் உண்மை. ஆமாம் இல்லையா? என்ன சொல்கிறாங்க? அவங்கள பார்த்து, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு. அப்போ ஆவி எந்த ஆவி? குறி சொல்லுகிற அசுத்த ஆவி. ஆனால் இதை கேட்கிற மனிதர்கள் யார்? பரிசுத்த ஆவியை கொண்டவர்கள். இந்த 2 ஆவியும் சேருமா? சேராது. கீழே வாசிங்க. அப்போ ஒரு நாளைக்கு கிடையாது, ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி ஃபஸ்ட் வந்தபோது பவுல் மன்னித்து விட்டார். அப்போது ஒரு விஷயம் உண்மை, இவங்க என்றைக்கும் ஜெபிக்க போகிற மனிதர்கள், ஜெபிக்க போகின்ற மனிதர்கள். என்னவோ ஆண்டவர் கூட பேச விரும்புகிறாரு. வாசிங்க. இப்போ சினங்கொண்டு பவுலுக்கு இப்போ என்ன வந்துருச்சு? கோபம். கோபம். சரி, கோபம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு. அப்போ இந்த பெண், இந்த ஸ்திரீ எந்த ஆவியில் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தாள்? அப்போ அசுத்த ஆவிகளும் தீர்க்க தரிசனம், அசுத்தாவிகளும் நல்லா இதை பகுத்தறியக்கூடிய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். முக்கியமாக இந்த கடைசி காலகட்டத்தில் நிறைய, அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. அப்போ நீங்கள் பகுத்தறியக்கூடிய, இது எந்த ஆவி என்கிறதை பகுத்தறியக்கூடிய ஆவியை நீங்கள் என்ன பண்ணணும்? பெறணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் வாஞ்சித்தீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் மிக முக்கியமான ஒன்று பகுத்தறியக்கூடிய ஆவி. அப்போ ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு தான் இதெல்லாம் இருக்கும்.
ஜெபிக்காமல் தேவனுமாக எந்த உறவுமே இல்லாமல் இருக்கிற மனிதனுக்கு இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த ஆவி இருக்காது. ஜெபிக்காமல் இருந்தால் ஆண்டவர் கூட இருக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாலே உங்களுக்கு இது பகுத்தறிய முடியும். ஆமென். கடைசி வாசிங்க. அந்த சினங்கொண்டு திரும்பி பார்த்து அந்த ஸ்திரீயை பெண்ணை பார்த்து சொல்லலை, அவளுக்குள் இருக்கிற ஆவியை பார்த்து பரிசுத்த ஆவியானவர், பவுலுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவளை என்ன கடிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சொல்லுகிற விஷயம் கரெக்டு, உண்மை, 100% உண்மை. நீ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு காண்பிக்கிறார்கள் என்று பிசாசு கரெக்டாக சொல்லுது. என்ன உண்மை தானே? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பிசாசு நல்லா உங்களை சீட் பண்ணுவான். சீட் பண்ணதில் அவன் போஸ்ட் கிராஜுவேட்டட். உங்களை வஞ்சிக்கிறதுல பிசாசு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, டேலண்ட் உள்ளவன், ரொம்ப ஸ்கில் இருக்கிறவன். வஞ்சிக்கப்படுறதில்ல. அதான் மனித ஏதன் தோற்றத்துக்குள்ளேயே போய் தேவன் படைத்த, தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு பேசுகிற 2 பிள்ளைகளில் ஒருத்தி, ஒரு பெண்ணை, அவள் பேர் ஏவாள். ஏவாளையே கன்வின்ஸ் பண்ணி ஏமாத்திட்டான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? எப்படி ஏமாத்தினா சொல்லுங்க? அன்னைக்கு அவன் சொல்லியிருக்கேங்க. நான் காலைல சாப்பிட்டதே எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அதை கேட்டேன், எப்படி பாஸ்டர் என்ன எப்படி ஏமாத்திருப்பான் பிசாசு? அதான் தந்திரங்கள் நிறைய யார் கையில் இருக்குது? பிசாசு கையில் இருக்குது. அப்போ பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் என்ன பண்ணணும்? பிசாசினுடைய தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் இப்போ பிசாசு, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த பிசாசு என்ன சொல்கிறான்? இப்போ இந்த பழத்தை நீ சாப்பிட்டால் நீங்கள் தேவர்களை போல, ஆமாம் இல்லையா? பிசாசு சொல்கிறாரு, நீ இதை சாப்பிட்டா நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள். ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்காரு? சாக மட்டும் கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இவங்க இப்போ யார் சாயல் இருக்காங்க? நீ என்னுடைய சாயலாகவும் அவருடைய சாயலும் அவருடைய ரூபத்தின்படியும் நீ உண்டாக்கப்பட்டிருக்கிறாய், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். உண்மைதானே? அப்படி என்றால் இப்போ இந்த ஏவாள் யாரை போல் இருக்கிறா? அப்போ பிசாசு பேர சொல்கிறான், இது சாப்பிட்டா நீங்கள் அவன் அந்த தந்திரத்தை, அதுக்குள்ள வார்த்தைக்குள் மறைந்திருக்கிற பிசாசின் தந்திரத்தை பார்த்தீங்களா? ஏவாள் இப்போ தேவனை போல தான் இருக்கு. அவரோட ரூபத்தின்படி அப்படி சாயலாகவும் தேவனுடைய சாயலாகவும் இருக்கும்போது பிசாசு என்ன சொல்கிறாரு? அவர் இப்படியே பெருசாக இதை சாப்பிட்டால் நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். தந்திரம். இந்த தந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? புரிந்து. இதுக்கு தான் பவுல் அந்த ஆவியை பகுத்தெறிந்து என்ன சொல்கிறாரு? அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பகுத்தறியக்கூடிய ஆவி உங்களுக்கு இல்லை என்றால் இன்றைக்கி எப்பவுமே ஜெபம் பண்ணிக்கணும். ஏனென்றால் இந்த அட்மாஸ்பியருக்குள்ள, இந்த சூழ்நிலைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரின் பெரிய ஒரு அசைவாடு இருக்குது. உங்களுக்கு தேவையானதை பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எவ்வளவு வாஞ்சிக்கிறீங்களோ, எவ்வளவு வாஞ்சிக்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் கேட்கிறதை அவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கவனிங்க. அப்போ நான் சொன்னது, எதுக்கு இவர்கள் சிறைச்சாலைக்கு போனார்கள்? அதனோட ரீசன் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அப்போ இந்த ஸ்திரீனுடைய அசுத்தாவியை விரட்டினதினால் அது ஒரு பாவமா? ஐயா, பேசாமல் ஜெபம் பண்ண போய்கிட்டு இருந்தவங்கள திடீர்னு எதிர்பட்டு வந்தது யாரு? அந்த ஆவி. அப்போது ஜெபம் பண்ணுகிறதை தடை செய்கிற, பேசாமல் எல்லா நாளும் ஜெபம் பண்ண போயிட்டு இருக்காங்க, திடீர்னு எதிர்பட்டு வந்து தீர்க்க தரிசனம் குறி சொல்லிக்கிட்டே, சரி போட்டுன்னு பவுலும் சீலாம் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக இவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆவிக்குள்ளான ஒரு கோபம், எரிச்சல், கோபம் கொண்டு
அதை கடிந்து கொண்டதினால் இப்போ எங்கே போகிறாங்க? அது மட்டும் கிடையாது, கவனிங்க. எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு, ஸோ இந்த ஆவியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தவறாக அதை மிஸ்யூஸ் பண்ணி அதிலிருந்து ஆதாயத்தை இன்கம் என்ன பண்ணுறாங்க. இப்போவும் நிறைய பேர் தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு தேவைகளுக்காக. இப்போ எந்த தீர்க்க தரிசனம், எந்த ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபம் பண்ணினாலும், உங்களுக்காக இங்கே கவனிங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணும் போதும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் நீங்கள் அந்த ஆவி என்ன பண்ணணும், பகுத்தறிய வேண்டும். இது மனிதனிடம் வருகிறதா, மாம்ச பிரகாரமாக வருகிறதா, இல்லை தேவனிடமிருந்து பரிசுத்த ஆவியினால் வருகிறதா, நீங்கள் என்ன பண்ணணும். இல்லை என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். அதுக்கு தேவன் காரணக்காரர் அல்ல, நீங்கள் தான். கடைசியில் கர்த்தரை என்ன சொல்ல குத்தம் சொல்ல கூடாது. இப்போ என்ன பண்ணுற ஆதாயம், அந்த இன்கம் போயிட்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்கள் அதிகாரிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகி இந்த மனுஷன் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி, எப்படி கேஸ் எப்படி ஃபைல் பண்ணுறாங்க, யூதர்களாகி இவர்கள் பட்டணத்தில் என்ன பண்ணுறாங்களாம், ஏயா பேசாமல் ஜெபத்துக்கு போய்கிட்டு இருந்த மனுஷனை பிடிச்சி அங்கே பேசாமல் என்ன ஜெபத்துக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்போ என்ன பண்ணுறாங்களாம், அந்த ஸ்திரீ எதிர்பட்டு வந்து குறி சொல்லி தவறான தீர்க்க தரிசனம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு, இப்போ குத்தம் யார் மேலே வருது, ஜெபிக்கிற நமக்கு தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு வாட்டி வரலை. அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிற, அந்த குறி சொல்லுகிற பெண் ஒரு முறை வந்தா, நிறைய தடவை, பல முறை இதை பகுத்தறிந்து நீங்கள் இந்த பிரச்சனைகள் தேவ சித்தம் இல்லாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற பிரச்சனைகளை நீங்கள் என்னைக்கு பகுத்தறிந்து அதை கடிந்து கொள்கிறீர்களோ அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது வரைக்கும் ஆண்டவரே நம்ம தேவ பிரசன்னத்தில் அழுது கொண்டு முறுமுறுத்து கொண்டே இருக்குது. ஏன்னா நம்ம பிரச்சனைக்கு தேவ சித்தப்படி வருகிறதா, இல்லை மாம்ச பிரகம் பிசாசிடம் வருகிறதா என்று ஆவியில் பகுத்தறியாமல் நாம் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அழுதுகிட்டு இருக்கோம். ஐயோ ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க. இன்னைக்கு அந்த பகுத்தறிகிற ஆவியை கொண்டு என்ன பண்ணணும், நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கடிந்து கொண்டால் அந்த மறு நிமிடமே உங்களுக்கு விடுதலை ஆண்டு தருவார். இவருக்கு தேவை நல்ல ஜெபம் பண்ண போய்கிட்டு இருந்தவங்களை பிடிச்சி இப்போ என்ன பண்ணுறா, பட்டணத்தில் கலகம் பண்ண கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. எப்படி யூதர்களாகி இந்த மனுஷன் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி, அடுத்தது ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை எங்கே போதிச்சாங்க அவங்க, வாசிங்க நீங்கள், அது நல்லா தெரியுது உங்களுக்கு. எங்கேயாச்சும் போதிச்சாங்க, ஜெபம் பண்ண போய்கிட்டு இருந்தாங்க. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ண போகும்போது குறி சொல்லுகிற திடீர்னு நடுவில் வந்து அந்த ஸ்திரீயை அந்த ஸ்திரீயை கடிந்து கொண்டது நிமித்தம், அந்த ஆவியை கடிந்து கொண்டது நிமித்தம் அவர்களுடைய அந்த இன்கம் என்ன பண்ணிச்சு, ஆதாயம் நின்று போச்சுனால கோவம் வந்துருச்சு. அப்போ நல்ல இன்கம் வந்திருக்கும். உண்மை தானே? இந்த கள்ளத்திற்கு இந்த ஆவியை கேட்டால் ஆவியை வச்சுக்கிட்டு நல்ல இன்கம் பண்ணி, அது வந்து திடீர்னு கோவம் வந்துருச்சு. கோவத்தினால என்ன, பட்டணத்தை கலக்குனாங்களாம். ரெண்டாவது முறைமைகளை தகாத அனுசரிக்கும் கூடாத முறைமைகளை போதிக்கிறாங்களாம். 2 கேஸ் வருது. அடுத்தது 22 வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்கள் அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து பத்திரமாய், ஏன் பத்திரமாய் அந்த வார்த்தை வருது, பத்திரமா அவங்களுக்கு தெரியும் இவனுங்க ஜெபிக்கிற இவனுங்களை எவ்வளோதான் நம்ம கட்டி போட்டாலும் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. நல்லா தெரியும். ஏன்னா இந்த சிறைச்சாலை போடுறவங்களும் எந்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவங்க, அப்படியா? சிறைச்சாலையில் போட்டவங்களும் இவங்களை பிடிச்சி போட்டவர்களையும் எந்த ஆவியினால் பிடிக்கப்பட்டவங்க, அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவங்க தான். ஆனால் அதனால் பவுலும் சீலாவும் இருக்கிற ஆவி எந்த ஆவி, பரிசுத்த ஆவியினால் இருக்கனால இந்த 2 ஆவியும் ஒரு காலம் ஒன்றவே சேராது. இவங்களுக்கு நல்லா தெரியும்
எப்படியாச்சும் இவனுங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்துடுவாங்க. ஆனால் எதுக்கு இவங்க போகிறாங்களா? ஜெபிக்க போகிறவங்க. ஜெபத்தினுடைய பவர் என்னென்னு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கண்டிப்பாக கவனிங்க. சரி, தேவையில்லாமல் அடியெல்லாம் வாங்கிட்டாங்க, தேவையில்லாமல். இப்போ இந்த அடிக்கெல்லாம் இனி அடுத்த மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ண ரிசல்ட் வரப்போகுது. யாரெல்லாம் அடித்தாங்களோ அவெல்லாம் என்ன பண்ண போகிறோம், கழுத்தறுத்து. இப்போ பாருங்கள் நடக்க போகுது. அடுத்த வாசிங்க நீங்கள். ம் 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 தொழுமரத்தில் நீ கவனிங்க. தொழுமரத்தில் எப்படி? தொழுமரம் எப்படி என்ன? தொழுமரம் என்றால் என்ன சொல்லுங்க. அங்கிட்டுங்க பார்க்கக்கூடாது, நல்லா சொல்லுங்க. நீங்கள் ஆவியில் பகுத்து நான் பார்க்கட்டும். சரி, கையங்காலும் கட்டி போடுறது எல்லாம் ஓகே தான். தொழுமரம், மலையாளத்தை தொழுமரம்னா தூக்கு போடுறது. புரியுது உங்களுக்கு? பவுலும் சீலாவும் எப்படி போட்டாங்களா? தலைகளை தான் போட்டாங்க. அப்படியே காலில் இருந்து அங்கே பாருங்க, வசனம் வாசிங்க. அவர்கள் கால்களை தொழுமரத்தில் அப்படியே என்ன பண்ணாங்க? எப்படி நீங்கள் நினச்சி பாருங்க. அப்படி தான் இருக்காங்க சிறைச்சாலைக்குள்ளே. நம்ம நினச்சிக்கிட்டு உட்காந்து மூளை கடைசியில் உட்காந்துக்கிட்டு கையடிச்சு ஆராய்ச்சிட்டு துதித்து பாடினாங்க. கவனிங்க, நம்ம வாசனம் எப்படி? இப்போ நம்ம வாசனம் வைக்க நம்ம வாசனம் 25வது வசனம் வாசிங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி இருங்கக்கா. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும். இப்போ முன்னாடி 16வது வசனம் வாசிச்சு எதற்கு வந்தாங்களா அவங்க? ஜெபத்திற்கு. அவங்க சூழ்நிலைகளும் அவர்கள் கட்டுகளும் அவருக்கு பிரச்சனையாகவே தோணலை. அவர்கள் பட்ட அடிகளும் அவர்கள் கேட்ட நிந்தைகளும் அவங்களுக்கு பிரச்சனையாகவே டைம் வந்து அவங்க ஜெபம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபத்திற்கு என்ன பண்ணக்கூடாது? ஐயோ எனக்கு இந்த சூழ்நிலை பாஸ்டர், எனக்கு கால் வலி பாஸ்டர், முதுகு வலி பாஸ்டர், நடக்க முடியல பாஸ்டர், எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எந்த நெருக்கம். இந்த பவுலும் சீலாவும் போன அந்த பிரச்சனைகளை பாதி கூட நமக்கு வந்திருக்கா? ஜெபம் பண்ணுவதற்கு புறப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு தான் மறு வேலையை ஆரம்பிப்பாங்க. அதான் ஜெபத்திற்கும் தேவனோடு இருக்கிற உறவிற்கும் அந்த ஒரு மனுஷனுடைய சுபாவம். கவனிங்க. நடு ராத்திரி இப்போ என்ன நேரம் ஆச்சு? நடு ராத்திரினா இப்போ எத்தனை? 12 to 3 என்ன? அப்போ மூணாவது ஜாமத்தில் என்ன பண்ணாங்களா? எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஜெபம் எப்படியா மாறி இருக்கு? துதிப்பாடலாக மாறினது. எப்படி? கையடிச்சு பாடினாங்களா? கையடிச்சு பாட சொல்ல முடியாது. இவங்க பண்ணியிருப்பாங்க. காலதனை கட்டி போட்டிருப்பாங்க. சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் பேரில் அவ்வளோ வைராக்கியமாக இருந்தவர்கள் பவுலும் சீலாவெல்லாம். தன்னுடைய வாழ்க்கையே அவருக்காக ஒப்பு கொடுக்க தயாரானவர்கள். மரணம் எனக்கு, நான் மரிப்பது எனக்கு லாபம் அப்படி சொன்னவர் இவர். யார்? பவுல். அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இவரை சொல்ல முடியாது. அப்படி தலைகளை ஆராதிச்சுப்பார் கை தட்டி. அவனுக்கு காவல் வைக்கப்பட்டார்கள். இதை காவல் வைக்கப்பட்டவர்கள் இதெல்லாம் என்ன? மற்ற சிறையில் காவலாக வைக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இது என்னமோ பேசுகிறாங்க. என்னமோ பவுல் சொல்கிறார், நான் மற்ற யாரை பார்க்கலும் அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுகிறேன். யார்? பவுல். நிறைய பேசியிருப்பாங்க. பேசி 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 கால் கட்டளம் பெரிய பிரச்சனையே கிடையாது. நான் நடக்கக்கூடாதபடி, என்னுடைய சுவிசேஷம் அறிவிக்காதபடி, எனக்கு இந்த வார்த்தையை நடந்து சொல்ல முடியாதபடிக்கு என் கால்களை எவ்வளவு நான் பிசாசு கட்டினாலும் எனக்கு பிரச்சனையே. என்னுடைய வாக்குத்தத்தத்தை பெறாதபடிக்கு அந்த வாக்குத்தத்திற்குள்ள கால் வைக்க முடியாமல் என்னை தடுக்கிற எந்த பிசாசானாலும் என்னை என் ஜெபத்திற்கு தடை செய்ய முடியாது. காரணம், நான் மரிப்பது எனக்கு லாபம். எத்தனை சொல்ல முடியும் உங்களுக்கு? அதை எத்தனை ஆவியில் சொல்ல முடியும்? எனக்கு மரிப்பது லாபம்னு.
இந்த இயேசுவை குறித்து அவ்வளவு வைராக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? நடு ராத்திரியிலே நாங்கள் ஜெபம் பண்ண தான் வந்தோம். நாங்கள் அதுக்கு நடுவில் எவ்வளவு பழிச்சொல் யாரெல்லாம் குறி சொன்னாலும், யாரெல்லாம் எங்களை அடித்தாலும், எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் எங்களை மூடினாலும் அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் எதற்காக வந்தோமோ அதை முடித்துட்டு தான் நாங்கள் போவோம். எனக்கு எந்த டாஸ்க் ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த டாஸ்க்கை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் மறு வேலையை நாங்கள் ஆரம்பிப்போம். அப்படி தீர்மானம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவ அந்த ஆவியானவர் இதை உங்கள் மூலமாக செய்ய போகிறார். ஏன்னா பவுலையும் சீலாவையும் குறித்து தேவனுடைய திட்டங்கள் பெரிதான திட்டங்கள். இன்னும் அவங்கள அங்கே சிறைச்சாலையில் முடிகிறதில்ல அவளுடைய வாழ்க்கை. இன்னும் அவனோட வாழ்க்கை நிறைய இருக்குது. அங்கே முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சுன்னு அவங்க நினைச்சாலுமே ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார். எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? பவுலுக்கு போதிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா கூடவே இருக்கார். அந்த ஆவியானவர் என்ன பண்ணிக்கிறாரு? நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கார். இப்போ நடு ராத்திரி ஆயிடுச்சு. பகலெல்லாம் ஜெபிக்கிற நேரம் எல்லாம் மேபி நினச்சிருக்கலாம், ஐயோ ஜெபிக்கிற நேரம் எல்லாம் வீணாக. ஆனால் நடு ராத்திரி டைம் வந்துச்சு, ஆவியானவருடைய நேரம் வந்துச்சு. சரி, நான் திடீர்னு யாருக்கெல்லாம் இந்த நான் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, ஒரு அனுபவம். திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் ராத்திரி எழுந்து ஜெபம்னு சொல்லுவார். இதில் இருக்க நிறைய பேருக்கு வந்திருக்கும். திடீர்னு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு தட்டி எழுப்பி ஜெபம் பண்ணு. திடீர்னு என்ன பண்ணுவார்? ஆவியில் சில நேரத்தில் நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம். ஆனால் நம்ம ஆவிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு பெரிய ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் நடந்துக்கிட்டே. நான் எல்லாம் எவ்வளோ நாளாக தூக்கம் போச்சு தெரியுமா? திடீர்னு எந்திரிச்சு அந்நிய பாஷை, நான் தெரியாமல் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்குது. திடீர்னு எந்திரிப்போம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஐயோ கெட்ட கனவு கிடையாது. நீங்கள் பிசாசுன்னு என்ன பண்ணிக்கிட்டு இந்த ஆகாய மண்டங்கள் இருக்கிற அதிகாரங்களோட நீங்கள் என்ன பண்ணி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கடைசி நீங்கள் தான், உங்களுக்கு தான் ஜெயம். ஹல்லேலூயா. இப்போ அதாங்க நடக்குது. திடீர்னு அந்த ஜெபம் ஆரம்பித்து அந்த ஜெபம் வந்து எப்படி ஆகி துடிப்பாடலாக மாறி அடுத்து வாசிங்க. சடுதியிலே சடனாக என்ன சடன்லி திடீரென ஒரு அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும். அதான் இந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா உங்களுக்காக எந்த லெவல் வேணாலும் போவார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அழுதிட்டீங்கன்னா, உங்களை இருதயம் உடைந்து நீங்கள் அழுதிட்டீங்கன்னா உங்களுக்காக எந்த லெவல் வேணாலும் ஆண்டவர் போவார். கண்டிப்பாக. யாரும் விசுவாசிக்கிறீங்க அதை? கவனிங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி என்கிற ஒரு கேள்வி முன்னாடியே வந்திருக்கு. இவங்களை நாங்கள் அடித்தோம் அப்படி ஒரு நினைவு திரும்பவும் ஞாபகார்த்தமா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. அவருக்கு சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் அந்த அர்த்தம் இவருடைய கட்டு மட்டும் கிடையாது. யாரெல்லாம் துதிப்பாடலை ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய எல்லா கட்டுகளையும் பரிசுத்த ஆவியானவர் ராத்திரியிலே சடுதியாக அவிழ்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களானால், விசுவாசிக்கிறீர்களானால், இன்னைக்கு ஒரு கட்டுகளை அவிழ்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இதற்குள்ளே நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிக்க. இப்போ பூமிக்கும் அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் எல்லா கதவு சிறைச்சாலை கதவுகள் எல்லாம். இப்போ சிறைச்சாலைக்குள்ள வந்து இந்த சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்குள்ள லைட் கிடையாது. புரியுது உங்களுக்கு? இப்போ இதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு சிறைச்சாலை எல்லாம் பூமிக்கு கீழே தான் இருக்கும், பூமிக்கு அடியில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள என்ன இல்லை, வெளிச்சம் கிடையாது. இருட்டுக்குள்ள போட்டு சும்மா ரொம்ப கால் உருவா இருக்கும்ல, பார்க்கதான் முடியும், கேட்க. இப்ப கவனிங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. நான் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள்
திறந்திருக்கதை கண்டு ஆ. கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை ஓடி போனார்கள் என்று எண்ணி எண்ணி தெரியல. மறைஞ்சு இருள் இருக்கிறாங்க அவனுக்கு தெரியல. எங்கே இப்ப எங்க போறாங்க இவருக்கு கதெல்லாம் திறந்துட்டு அந்த சத்தம் மட்டும் அவனுக்கு கேட்டுச்சு. ஏன்னா எப்பவுமே திறந்துக்காரு அடைக்கிற சத்தம் இவருக்கு தெரியும். சிறைச்சாலைக்காரன் தானே. கரெக்டா அந்த கதக்கு திறக்கிற சத்தத்தை மட்டும் கரெக்டா கேட்டு தன் பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனாங்க. இது உள்ள இருக்கிற பவுலுக்கு தெரிஞ்சிருக்கு. பரிசுத்தாவியை சுமக்கிறவருக்கு தெரியும் எந்த ஆத்மாங்க தன்னுடைய உயிரை மாற்றி. தன்னுடைய உயிரை தான் சாக போகிறார் என்று ஆவியானவர் பேசியிருக்காரு உள்ள. ஆமென். திடீர்னு இவன் நினைத்த மாத்திரையில் நினைத்த உடனே உள்ள ஒரு சத்தம் வருது. என்னது? பவுல் மிகுந்த சத்தமிட்டு ஆ. நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் நம்ம வேலை. ஆமென். நம்ம வேலை இதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரெக்டா என்ன பண்ணணும்? சாக போகிற அழிந்து போகிற ஆத்மாக்களை என்ன பண்ணணும்? ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரணும். கொண்டு வரணும்னா நமக்குள்ள யார் இருக்கணும்? இயேசு ஆவியானவரே. ஆவியானவர் இருக்கணும். பகுத்தறியக்கூடிய அறிவு. ஆவி. அவ என்ன பண்ண போறான்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? உள்ள இருந்து பவுல் பகுத்தறிந்து இருக்கிறார். அவர் எங்க இருக்கா? பவுல் எப்படி இருக்காராம்? தலையில இருந்து இப்ப தலையில கட்ட வந்துருச்சு. கீழே தான் இருக்கா, ஃப்ரீயா தான் இருக்காரு. அவருக்கான வெளியில அந்த நியம் அந்த அந்த கவர்மெண்டுடைய அந்த ரூல் கூட அவர் என்ன பண்ணிருக்காரு? மதிச்சிருக்காரு. புரியுதவங்களுக்கு? அவர் மேல தவறு கிடையாது. அவர் எந்த தப்புமே செய்யல. வேண்டாம் அவர் தப்பி அவங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் அவருக்கு இருட்டு பிரச்சனை கிடையாது. அவருக்கு ஆண்டவருடைய பரிசுத்தாவின் வெளிச்சமா தான் இருக்காரு. அவர் நடந்து போனால் வெளிச்சம் உண்டாயிரும். தானா வெளிச்சம் வரும். இல்லாட்டி அவர் வர வைப்பாரு. ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இப்ப என்ன பண்றது? அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து இப்படி யார் அடிச்சாங்களோ எந்த பொல்லாத ஆவி அவங்களை துன்பப்படுத்தி தவறான கேஸ் தானே தவறான கேஸுக்கு அவங்க சுமத்துனாங்களோ இப்ப என்ன பண்ற அந்த ஆவி இங்க பாருங்க தீபங்களை காரிருள் நிறைய காரிருள் இருக்காங்க. தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி இந்த நடுங்க யாரும் பார்த்து நடந்துருக்கிறாங்க. அவளே சீரான பார்த்து கிடையாது. அவருக்குள் இருக்கிற அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரை பார்த்து. அப்போ இந்த நாட்கள் நீங்க ஜெபிக்கும் போது உங்களோட ஜெபம் எப்படி இருக்கணுமா? ஆவிக்குள்ளாக இருக்கணுமா? உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தோல்விகள் எல்லாம் எங்க இருக்கும்? உங்களை பார்த்து நடுங்கணும். அதான் எப்ப சொல்றேன், ஆவிதான் உங்களை மேற்கொள்ளணும். மாம்சம் ஆவி இல்ல, ஆவி மாம்சத்தை மேற்கொள்ளணும். கீழ்ப்படுத்தி என்ன பண்ணணும்? அப்படிதான் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபம் எப்பொழுதும் ஆவிக்குள்ளாக தான் இருக்க வேண்டும். பவுலும் சீலாவுடைய ஜெபம் ஆவிக்குள்ளாக இருந்தபடியினால் அவர்களை அசைக்க முடியல. எவ்வளவு கட்டினார்களோ கயனார்கள் சங்கிலிகளை கட்டினார்கள், அதெல்லாம் ஒரு செகண்ட்ல உடைஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கு பாருங்க. ஜெபம் துதியாக மாறி அந்த கட்டுகளை அவுக்கத்தக்க அளவிற்கு அவர்களுடைய அபிஷேகம் அப்படி பொங்கி வழிந்திருக்கா. வாசிங்க. தீவுகளை கொண்டு வச்சு உள்ளே நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து கடைசியில முடிக்கிறீங்க. வாசிங்க. அந்த 30 வசனம் வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இதே மாதிரி நாம ஜெபிக்கும் போது நம்ம கிட்ட அப்பா சொல்லுவாங்க, தேவ சன்னிதியில் துதித்து பாடிக்கிட்டு இருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல போறதை விட நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கே என்ன பண்ணுவாங்க? தேடி. அது இருளா இருந்தாலும் எங்கே அந்த கட்டப்பட்டு இருக்க இடமா இருந்தாலுமே எங்க வருவாங்க? தேடி வருவாங்க. இல்லாட்டி அந்த ஆவி கொண்டு வரும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். ஜெபம் எப்படி இருக்கணும்?
ஆவிக்குள்ளாக மாம்ச பிரகாரமா. நான் தான் கடைசி வாரம் கேட்டாங்க, எப்படி பாஸ் நான் ஜெபிக்கிறேன் பாஸ், எப்படி ஆவிக்குள்ள எப்படி ஜெபிக்கிறது? நானும் ஸ்நேகம் இப்படி சொன்னோம். இப்போ எத்தனை அந்நிய பாஷை இருக்கீங்க நீங்க? சும்மா இருக்கக்கூடாது, எல்லாம் அந்நிய பாஷை பேசணும், எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். டக்கு எல்லாம் எல்லாரும் அந்நிய பாஷையே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க அந்நிய பாஷை பேச 5 நிமிஷம் என்ன பண்ணுவோம்? பேசுகிறேன் பேசி 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 அதான் நோக்க பார்க்குது டைமு. அந்த நோக்கம் மாற்றி வைக்கணும். அந்த கடிகாரத்தை முதல்ல மாற்றணும். புகை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். திரும்ப என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் கன்சிடர் அந்நிய பேசும்போது 1/2 மணி நேரம் ஆகும், திரும்ப 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. புரியுது உங்களுக்கு? அது ஆவிக்குள்ளான ஜெபம். நீங்கள் மாம்சத்தில் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்க்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. குளோக்க பார்த்துக்கிட்டு அப்போ குளோக்க பார்க்க உங்களுக்கு சோறு வந்துக்கிட்டே உங்கள் தேவைகளை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. புரியுதா? மாம்சத்திற்குள்ளான ஜெபம் நான் சொல்றேன். நீங்கள் உங்கள் தேவைகளை மட்டும் சொல்லிக்கிட்டே கவனிங்க. நம்ம மாம்சத்துக்குள்ளா ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபம் இங்க பாருங்க, பவுல் ஜெபிக்கணும். மாம்சத்துக்குள்ளா ஜெபிக்கலாம். அவங்க ஆவியில பவுல் எப்படி ஜெபிச்சாங்க? கஷ்டங்கள் அவங்க ஆண்டவர் எனக்கு தொங்க விட்டுருக்காங்க சப்பா, இந்த கஷ்டங்கள் உடனே ஜெபிச்சாங்க. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க தேவை பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு முக்கியம் எனக்கு ஜெபிக்க வைப்போம். அதுக்கு தான் நாங்கள் வந்தோம். அது எந்த சூழ்நிலை நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். அது வெளிச்சமாக இருந்தாலும் இருளா இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். கைகளை கட்டினாலும் கால்களை கட்டினாலும் கட்டாவிட்டாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம். அது அவங்களுக்கு தீர்மானம். நம்ம ஆவியில ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆவியில ஜெபிச்சு எப்படி இருக்கும்? இப்போ நீங்க மாம்சம் ஜெபிச்சீங்கன்னா உங்க தேவைகள் எல்லாம் நீங்க ஜெபிக்கிட்டே இருப்பீங்க. சோர்வை ஆவி வந்து பசுத்தாவே மாறி போயிடுவார். ஏன்னா அவருக்கு கேட்க நேரம் எப்போதான் இவன் சோர்வதான் சொல்லிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. நான் இவன் மகிழ்ச்சியா இருக்க சொன்னேனே, இவன் எப்போ அதில் அழுதுகிட்டே அவர் உங்களுக்கு சோர்வடைய சீக்கிரம் ஆரம்பிக்கும். அந்த உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கும். ஆனா நீங்கள் ஆவியில் ஜெபித்தீர்கள் ஆனால் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஜெப குறிப்பு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நீங்க அந்நிய பாஷை போய் ஜெபிக்கும் போது நீங்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதிலை தான் சொல்லி ஜெபிப்பீங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க கேள்வி உங்களோட கேள்விகள் இருக்காது. நீங்கள் அந்நிய பாஷை ஆவியில் ஜெபிக்கும் போது உங்களோட கேள்விகள் இருக்காது. அந்த கேள்விக்கு பதில்களை நீங்கள் ஆவியில் சொல்லி ஜெபிப்பீங்க. உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற கட்டுகளை நீங்கள் ஆவியில் கண்டு அதை கடிதோடு ஜெபிப்பீங்க. இதுதான் ஆவிக்குரிய ஜெபம். நம்ம மாம்சம் ஜெபிக்கும் போது எல்லா கட்டுகள் ஐயோ கட்டியிருக்காங்க அசப்பா அது ஒரு 1/2 மணி நேரம் மட்டும்தான் முடிஞ்சிடும். ஆனா நீங்க ஆவியில பவுலும் சீலாவும் ஜெபித்ததை போல சூழ்நிலைகளை நீங்கள் பெருசா எண்ணக்கூடாது. சூழ்நிலையை பார்க்கணும். ஏசப்பா பெரியவரா இருக்கிறாரு. அதை நம்புறீங்களா? எந்த பிரச்சனைகளை பார்க்கிலும் தேவன் பெரியவரா இருக்கிறார். எதையும் ஏசப்பா எதை செய்தாலும் அது பெரியாதான் இருக்கும். எதுவும் அதான் கருத்து பெரிய காரியங்களை அவர் பெரியவராகபடியா பெரிய காரியம் மட்டும்தான் பெரிய காரியம் செஞ்சிருக்கிறாரா பாருங்க. பூமி எல்லாம் அதிர்ந்துச்சு. அந்த 2 பேருக்கு மட்டும்தான் வந்தார். இப்ப இத்தனை பேர் இருக்குமே, இது எப்படி அதிரும்? அதிர வேண்டாமா? அதிர விடணும். இந்த ஒளிவுமலை ஜெப கூடாரம் தூத்துக்குடி என்ன பண்ணணும்? அதிர விடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் சீக்கிரம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. எழுப்புதல் என்கிற ஒரு அதிர்தல் இங்க நடக்க போகுது. எல்லா கதவுகளும் திறக்கப்படணும். நமக்காக எல்லா பினான்சியல் கதவுகள் திறக்க போகுது. திறந்துட்டு ஆமென். நமக்காக எல்லா வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாம் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் திறந்து வந்திருக்காரு. நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணணும், எந்த சூழ்நிலையிலும் பாடி துதிக்கணும். ஹல்லேலூயா. பவுலை போல சீலாவை போல நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம்? அவங்க அழைப்பட்டேன். சரி, இவ்வளவு ஒரு வாரம் ஆச்சு.
ஒரு வாரத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, ஜெபிச்சதானே கண்டவன். என்ன அழைப்பு? வீட்டுக்கு மேல ஆலயமே இருக்கு. சூரியகத்துல என்ன அழைப்பு உங்களுக்கு? இதெல்லாம் முடியட்டும். இதாக சொல்லுங்க அழைப்பு. சொல்ற மெசேஜஸ்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சோ எனக்கு அந்த அழைப்பு இருக்கு. எந்த அழைப்பு? அழைப்புங்கிறது அது எனக்கு தெரியுது. அது வேற, இது வேற. சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க உங்க அழைப்பு. ஆலயத்துக்கு பக்கத்து வீடு. ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அது எங்களுக்கு தெரியும், நாங்க அதை கேட்டு இருக்கோம். அதுதான் என்னோட அழைப்பு. புதியமான சொல்லுங்க, உங்களை என்ன அழைப்பு? பிள்ளைங்களை வச்சு ஏமாத்துறது. இறுதியா ஊழியர்கள் அழைப்பு, அது என்ன அழைப்பு உங்களுக்கு? சொல்லுங்க உங்க என்ன அழைப்பு? 5 விதமான ஆஃபீஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு அந்த தரம். 5 விதமான இல்ல அன்னைக்கு சொல்லி அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், பாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், உபதேசம் பண்றவங்க. இதுல எதுல உங்களுக்கு அழைப்பு? அது நீங்க இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தாங்க. ஆக்சுவலா ஒரு வாரம் தரக்கூடாது, ஒரு மணி நேரம் தான் தரணும். நீங்க உண்மையே ஆவியில போராடி ஜெயிச்சீங்க. சொன்னீங்க இல்லையா? அதுதான் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்க கொடுக்குற மெசேஜஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், என் ரிலேஷன்ல சொல்றேன். சோ ஐ அம் ரீச்சிங் देम அப்படிதானே? என்கிட்ட கேட்டீங்க. நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அழைப்பு சொல்றேன். நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ணி நீங்க ஆவியில ஜெயிச்சு கன்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு வாரம் தரக்கூடாது, ஒரு மணி நேரம் தான் தரணும். நீங்க ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஆவியில போராடி கேட்டு ராஜேஷ் பண்ண. அதனால சீரியஸா மிக முக்கியமா நான் சொல்றேன், எனக்கு அடுத்த வாரத்துல என்ன பண்ணணும்? சொல்லணும். நீங்க சொல்லணும். நீங்க என்ன அழைப்பு, என்ன அழைச்சிருக்காருன்னு உறுதியானது சொல்லணும். உங்க அழைப்பு பவுல் சொல்ல, உங்க அழைப்பையும் வசனம் இருக்கு, நீங்க என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்தணும். இன்னும் உங்க அழைப்பை நீங்க என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உறுதிப்படுத்த மட்டும்தான் உங்களுக்கு ஜெபமும் சில தூத்துக்குடி அதில் வைக்க முடியும். திடீர்னு வந்து பாஸ்டர் கேட்க, உங்க அழைப்பு என்னம்மா கேட்டா, உங்க அழைப்பு இருக்கா? அது சரி இருக்கு, நம்ம இருக்கு, அழைப்பு இருக்கு. எந்த அழைப்புன்னு கேட்டா இருப்பீங்க. அதனால பவுலுக்கு அழைப்பு இருக்கு. என்னது? அப்போஸ்தலர். அவர்கள் அதான் அப்போஸ்தலர் போன சொல்றோம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, அதுல ஃபர்ஸ்ட் யாரு கேட்போம்? எபேசியர் 4:11 வாசிங்க. எதுவா வாசிக்கணும்? நம்ம முடிக்க போறோம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலர் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். பிரதமருக்கு 5 இருக்காங்க. இதுல யாருன்னு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பைபிள் திறந்து வச்சு அங்க கேட்க, இதுல எந்த அழைப்புனால என்ன அபிஷேகம் பண்ணிருக்கீங்க கேட்கணும். பவுல நீங்க அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணிருக்கீங்க, பேதுரு நீங்க அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணிருக்கீங்க. என்ன நிறைய பேர் ஆண்டவர் பண்ணிருக்காரு, அபிஷேகம் இருக்காரு. இந்த நாட்கள் நீங்க தாவீது ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணாரு? தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு. புரியுது உங்களுக்கு? சாமுவேல தீர்க்கதரிசியாக, மோசேயை தீர்க்கதரிசி, மோசே பெரிய மோசே தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி. கவனிங்க, நிறைய பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நிறைய இந்த அழைப்புகள் எல்லாம் வசனத்துல நம்ம பார்த்து தெரியும், யாரெல்லாம் எப்படி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதனால உங்க அழைப்பு நீங்க என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்தின மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஆவியில் ஜெபிக்க முடியும். இல்லையா நம்ம சோர்வடைந்து இப்படியே இருக்க வேண்டியது. நம்மளோட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு எத்தனை பேர் இப்படி வாஞ்சி இருக்கு, எனக்கு என்னோட சூழ்நிலைகள் மாறணும், எனக்கு ஒரு விடுதல் நிச்சயமாக, எனக்கு ஒரு விடுதல் வேணும், எனக்கு இப்படி போனா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு இப்படி போனா போதாது, இவ்வளவு போதாது, எனக்கு இன்னும் அதிகமா இயேசுப்பா கூட பேசணும்,
என்னுடைய வேலைகள், நான் செய்கிற வேலைகள் இப்படி போனா நான் எப்படி விரும்புறேன், என்னை குறித்து நீர் எப்படி விரும்புகிறீர்களோ அதை என்ன பண்ணணும், அப்படியே நடக்கணும் விரும்புறீங்க. அப்படி விரும்பினா நீங்க சூழ்நிலைகளை பார்த்து இருக்காம சூழ்நிலைகளை பார்க்கிற பெரிதான இயேசுவை பார்த்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம அதான் ஆவிக்குள்ளாக இருக்கிற மனிதனுக்கும் மாம்ச பிரகாரமாக வாழ்கிற மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம். நாம் நோய் வந்துச்சு, நோயை பார்த்து இருக்காம யெகோவா ராஃபா, எனக்கு சுகம் தருகிற இயேசு இருக்கிறான்னு சொல்லுதான் ஆவிக்குரிய ஜெபம். நாம் தோல்வி அடைந்து இருக்கும்போது தோற்று வாழ்க்கையை தோத்துக்கிட்டே இருக்க ஆண்டவர், எனக்கு ஒரு நான் எப்ப ஜெயிப்பேன் கேள்வி இருக்கீங்க. அது மாம்சத்துக்குரிய. ஆனா ஆவிக்குரிய மனுஷன் எப்படி ஜெயிப்பேன் தெரியுமா? யெகோவா நிசி என்னுடைய ஜெயக்குடியாக இருக்கிறார், எனக்கு தோல்வியே கிடையாது. இதான் ஆவிக்குரிய மனிதனுக்கும். இப்ப பவுலும் சீலாவும் இங்க ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டமும் மாம்சத்துக்கு ஒரு போராட்டம் வரும்போது யார் ஜெயிக்கிறாங்க? ஆவிக்குரிய மனுஷன். கவனிங்க, இன்னைக்கு அதே மாதிரி ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணோம்னா நமக்காக ஆத்துமாக்களை நம் கையில ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. எதுக்கு சிறைச்சாலை போட்டாங்களா? 25 ஜெபம் பண்ண போகும்போது அவங்களுக்கு அந்த கள்ளத்தில் இருக்க போதகத்தை, அந்த குறி சொல்லுகிற பெண்ணை, அந்த இருக்கிற அந்த ஆவி என்ன பண்ணாங்க, கடிந்து கொண்டு விளம்பினாங்க. அப்போ இவங்க மேல போடப்பட்ட கேஸ் என்ன? அதட்டுனது, அவ்வளவுதான். அதட்டியாச்சு. பெண்ணுக்கு விடுதலை, அது அவங்க செஞ்ச ஒரு நன்மை. ஆனா நன்மைக்கு செஞ்ச போது என்ன வந்துச்சு? எப்படி கேஸ் வந்திருக்கு? ஆதாயம் அற்று போயிடுச்சு. அது ஒரு பக்கம். அப்புறம் என்னன்னா இந்த யூதைல இருந்து வந்தவங்க வந்து கலகம் பண்ணிக்கிறாங்க. பட்டணத்துல என்ன பண்றாங்க? பட்டணத்துல கலகம் பண்ணிக்கிறாங்க. யூதர்கள் வந்து பட்டணத்துல கலகம் பண்றாங்க. அது கேஸ் ஒண்ணு. கேஸ்ல இருந்து போதகம் பண்ணாங்க. உங்களை வெறுப்பு போறாங்க. ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்க கூடாத தகாத முறைமைகளை செய்தாங்க. அவங்க அப்படி அந்த பொண்ணுகள் இருக்கிற யாரு வெட்டணும் தப்பா, அதுக்கு கூட கேஸ் போட்டுள்ள ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. இதே மாதிரி பிரச்சனைகள் நமக்கும் வரும். இதோட பெரிய பிரச்சனைகள். ஆனா நீங்க உண்மையில ஆவிக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க சூழ்நிலை பார்த்து முறுமுறுக்க மாட்டீங்க. நீங்க வந்து ஆவிக்குள்ள ஆகி நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை கடிந்து ஜீவிப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு உங்களையே நீங்க பரிசோதனை பண்ணணும். நான் ஆவிக்குள்ளாக இருக்கிறேன்னா இல்ல மாம்சத்துக்குள்ளாக இருக்கிறனால இப்போ உங்களை நீங்க என்ன பண்ண போறீங்க? பரிசோதனை பண்ண போறீங்க. கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜனங்களுக்கு பகுத்தறியக்கூடிய ஆவி இப்பொழுது நீ கொடுக்கும்படியாக நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பவுல் சீலாவை போல அவர் எதற்காக புறப்பட்டார்களோ அப்போ அதை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அதை தள்ளி வைக்காமல் நடு ராத்திரியில் எழுந்திருந்து ஜெபம் பண்ணி உங்களை துதித்து பாடினது போல அப்போ சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் அந்த அடிகளின் வலிகளும் அப்போ அவங்களுக்கு பெரிய பொருட்டாக எண்ணாமல் உமக்கு மகிமை செலுத்தினது போல அப்போ இந்த ஜனங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் அப்போ உண்மை பார்த்து முறுமுறுக்காமல் அப்போ விசுவாசத்தோடு ஆவிக்குரியவளாக ஆவிக்குள்ளாக அப்போ சில ஆவிகளை கடிந்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை எங்கள் மேல் தந்தபடியினால் நன்றியோடு துதிக்கிற பரிசுத்தாவியானவர் பேசுங்க. உங்களை சோதனை ஏசப்பா, நாங்கள் ஆவிக்குரியவர்களா? அப்போ நாங்கள் மாம்சத்திற்குரியவர்களா ஏசப்பா? அப்போ சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் முறுமுறுக்கிறீங்களா? சூழ்நிலைகளை பார்த்து ஏசப்பா, எனக்கு ஏன் இந்த நிலைமையில கேட்டிருக்கீங்களா?
இல்ல இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா. அவர் கேட்டதுல மன்னிங்க ஏசப்பா. நான் ஆவிக்குரிய மனிதன் நாட்களில் அப்போ நாங்கள் எதையும் ஜெயத்தோடு மேற்கொள்வதற்கான அபிஷேகத்தை எங்களுடைய ஊற்றுக்கு பரிசுத்தாவே. இந்த பிரச்சனைகளின் வாழ்க்கையிலே ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு வருகிறதா இல்லது வேற சோதனைகள் தேவ சித்தமில்லாமல் வருகிறதா என்று அப்போ யாராவது கன்ஃபியூஷன் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவியானவர் பெரிய ஒரு எழுப்புதல் மூலமாக இந்த நாட்கள் சில சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் பூட்டப்பட்டிருந்த சில வாக்குத்தத்தங்களை தேவன் தந்த நிறைய வாக்குத்தத்தங்கள் பிசாசானவர்கள் பூட்டி போட்டிருக்கிறார். இன்று நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவிக்குள்ளாக நீங்கள் ஜெபிக்கும் போது இப்பொழுது இந்த கதவுகள் திறக்கப்படுகிறது, அந்த பூட்டுகள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிற நீங்கள் உங்களுக்காக பரிசுத்தாவியானவர் கதவுகளை திறக்குகிறீர்களா? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உள்ளான மனிதனை பரிசுத்தாவியானவர் பலப்படுத்துகிறார், உங்கள் அபிஷேகத்தை நிரப்புகிறார். உங்களுக்கான சிலர் உங்களுக்காக சிலவற்றை பரிசுத்தாவியானவர் அருள் பண்ணுகிறார். இது இவ்வளவுதான் பாஸ்டர், எங்களால் முடியாத பாஸ்டர், யாரெல்லாம் சொன்னீங்களோ உங்களுக்காக பரிசுத்தாவின் சிலவற்றை அருள் பண்ணுகிறார். உங்களுக்கு ஈஸியாக வெளியே வரும்படி உங்களுக்கு வெளியே வரும்படியாக உங்களுக்காக இப்பொழுது கதவுகள் திறக்கப்படுகிறது. உங்கள் அனைத்தவர்கள் உங்கள் நீடித்தவர்கள் யாராவது அவர்கள் முன்பதாக அவர்கள் காலில் விழும்படியாக உங்கள் சூழ்நிலை பரிசுத்தாவியானவர் திருப்புகிறார். இவர்கள் ஜெபம் ஆவிக்குரிய ஜெபங்களாக மாறட்டும். இவர்கள் ஜெபங்கள் பட்டணங்களை எரிக்கிற ஜெபமாக மாறட்டும். நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். ஹல்லேலூயா.